guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா விஜய் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படினா let me tell you a குட்டி ஸ்டோரி. ஆமா, இன்னைக்கும் குட்டி ஸ்டோரி மூலமா தான் இங்கிலீஷ் கத்துக்க போறோம். லெசன் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. போர்ட் பாருங்க. இன்னைக்கு இந்த குட்டி ஸ்டோரியை எப்படி இங்கிலீஷ்ல மாத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை ரீட் பண்ணிடலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பாருங்களேன். விஜய் மற்றும் அவரது நண்பர் அஜித் சண்டையிட்டனர். விஜய் மற்றும் அவரது நண்பர் சண்டையிட்டனர். அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசாமல் இருந்தனர். ஒரு நாள் விஜய் அஜித் காயமடைந்த காலுடன் மாடிப்படிகளை ஏற போராடுகிறார் என்பதை பார்த்தார். ஒரு வார்த்தையும் பேசாமல் விஜய் அஜித்துக்கு உதவினார். அஜித் சிரித்தார். அதுவே அவர்களது மன்னிப்பு. ஈவன் நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில கூட நிறைய ஃபைட்ஸ் வரும். ஆனால் நம்ம வந்து சாரியே கேட்டுக்க மாட்டோம். நம்ம டிரெக்டாக பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும், நம்ம பேசிடுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த கதை சொல்லியிருக்கிறோம். சரி, இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் மற்றும் அவரது நண்பர் அஜித் சண்டையிட்டனர். ஸோ இதை விஜய் மற்றும் விஜய் அண்ட் அவரது நண்பர் அப்படின்னா and his friend. Vijay and his friend Ajith சண்டையிட்டனர். அத had a fight அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்தது அப்படி சொல்லும்போது விஜய் and his friend Ajith had a fight அப்படின்னு சொல்லலாம். அடுத்த லைன் பாருங்க. அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசாமல் இருந்தனர். ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை they stopped talking to each other அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம்? they stopped talking to each other அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க. ஒரு நாள் விஜய் அஜித் காயமடைந்த காலுடன் மாடிப்படிகளை ஏற போராடுகிறார் என்பதை பார்த்தார். ஸோ பெருசா இருக்கு இல்லையா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாவே இருக்கும். ஓகேவா? ஒரு நாள் அப்படின்னு என்ன போடலாம்? ஒன் டே. அடுத்து என்ன இருக்கு? விஜய் என்ன பண்றாரு பாருங்க. அஜித் காயமடைந்த காலுடன் மாடிப்படிகளை ஏற போராடுகிறார் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ இத சா அஜித் ஸ்ட்ரகிளிங் போராடுகிறார் அப்படிங்கும்போது ஸ்ட்ரகிளிங் டு கிளைம்ப் த ஸ்டேர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? விஜய் saw Ajit struggling to climb the stairs with அவரோட காயமான காலோட இல்லையா? காயமடைந்த காலுடன். அப்ப இங்க என்ன போடலாம்னா climb the stairs with his injured leg அப்படின்னு போடலாம். with his injured அப்படின்னா காயமான காலு அப்படின்னு சொல்லுவோம். injured leg. ரீட் பண்ணுங்க. விஜய் saw Ajit struggling to climb the stairs with his injured leg அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க. ஒரு வார்த்தையும் பேசாமல். ஸோ இத without a word அவ்வளோதான். ஒரு வார்த்தையும் பேசாமல் without a wordனே சொன்னாலே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? without அப்போ without talking a word அந்த மாதிரிலாம் தானே வரும். without speaking word அதெல்லாம் கிடையாது. without a word அப்படின்னாலுமே பேசாமல் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? without a word என்ன பண்ணியிருக்காரு? விஜய் அஜித்துக்கு உதவினார். விஜய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அப்போ இங்கே எப்படி வரும்? விஜய் ஹெல்ப் யாருக்கு? அஜித்துக்கு இல்லையா? விஜய் ஹெல்ப்ட் அஜித். அவ்வளோதான். விஜய் ஹெல்ப்ட் அஜித்
அடுத்தது அஜித் என்ன பண்ணார், அதுக்கு சிரிச்சிருக்கார். அஜித் சிரித்தார். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஹீனே போட்டுக்கலாமா, இங்கே அஜித் எழுதியிருக்கிறோம் இல்லையா, அதனால் இங்கே ஹீன் போட்டுக்கிறேன், அஜித் தான். ஹீ ஸ்மைல்டு. ஓகேவா, ஹீ ஸ்மைல்டு. அப்புறம் என்னாச்சு, அதுவே அவர்களது மன்னிப்பு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுவே அவர்களது மன்னிப்பு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சாச்சு. அவர் ஹெல்ப் பண்ணாரு, இவர் சிரிச்சிட்டாரு. ஸோ அதை எப்படி எழுதலாம், தட் வாஸ் தேர், மன்னிப்புக்கு அப்பாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்பாலஜி, தட் வாஸ் தேர் அப்பாலஜி. இந்த இடத்துல வார்த்தைகள் தேவையில்லை. ஆமாம் இல்லையா, எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையே இல்லை. அப்போ வார்த்தைகள் தேவையில்லை அப்படின்னா there is no need for words. வார்த்தைகள் தேவையே இல்லை அப்படின்னா there is no need for words. என்ன தேவை, நல்ல செயலே போதும். ஆமாம், அவர் ஹெல்ப் பண்ணனால தான் இவர் சிரிச்சார் இல்லையா. ஸோ நல்ல செயலே போதும்னா only good deeds, நல்ல செயலுக்கு good deeds அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இந்த ஸ்டோரி ஒன்ஸ் ரீட் பண்ணிடலாமா, பாருங்க. Vijay and his friend Ajith had a fight. They stopped talking to each other. One day Vijay saw Ajith struggling to climb the stairs with his injured leg. Without a word, Vijay helped Ajith. He smiled, அதாவது Ajith smiled. That was their apology. There is no need for words, only good deeds அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரி, இந்த பேராகிராஃபில் என்னென்ன நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்துச்சு அப்படின்னா ஹேட் அ ஃபைட்டுன்னு சொல்லணும். ஏற்கனவே நடந்திருந்து, பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கு, ஃபைட் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது ஹேட் அ ஃபைட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, to each other one day Vijay okay struggling, உங்களுக்கு தெரியும் இல்லையா, போராடுறது கஷ்டப்படுறதுக்கெல்லாம் struggling அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஸ்டோரியில் பார்த்துருக்குறோம். ஸோ இன்னொரு விஷயம், climb the stairs அப்படிங்கிறது, மாடி படிக்கட்டை ஏறுறத வந்து climb the stairsன்னு சொல்லலாம். ஓகேவா, stairs அப்படிங்கிறது என்ன, படிக்கட்டை தான் stairs அப்படின்னு சொல்கிறோம். கிளைம்னா ஏறுறது. அப்போ climb the stairsனா மாடி படிக்கட்டை ஏறுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது என்ன, கால் வந்து காயமடைஞ்ச காலை நீங்கள் என்னன்னு சொல்லலாம், இன்ஜியோர்ட் லைக். ஓகேவா, காயமடைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட கால் வந்து காயமடைஞ்சிருக்குன்னா இன்ஜியோர்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்க என்ன இருக்குது, அப்பாலஜி. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. அப்பாலஜி அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அது ஃபார்முலா சொல்லுவோம், பட் நம்ம நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அப்பாலஜி அப்படிங்கிறது மன்னிப்புன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்குறத அப்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, எஸ், குட் டீட்ஸ் அப்படிங்கிறது. குட் டீட்ஸ் அப்படின்னா என்ன, நல்ல செயலை தான் வந்து குட் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இன்னைக்கான லெசன் நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. அண்ட் லாஸ்ட் ஒன் நான் மறந்துட்டேன், ஹோம்ஒர்க். இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் இந்த நியூ வேர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ், இதில் ஏதாவது ஒரு 3 வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, 3 ஃப்ரேஸ் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஒரு 3 சென்டென்சஸ் 4 சென்டென்சஸ் டைப் பண்ணி எனக்கு காமெண்ட்டில் ஹோம்ஒர்க்காக கொடுங்க. இன்னைக்கு இதோட சூப்பராக நம்ம லெசன் பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.